வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ வைரம் பட்டு சென்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் டீட்டெயிலோடு தான் வந்திருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோவே உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் வந்திருக்கு. சொல்லுங்கக்கா. நம்ம அடிக்கடி நிறைய சேலை ஆஃபர் தான் காமிப்போம். இன்றைக்கி வெறும் பழைய சேலை வச்சுருக்கோம். என்னக்கா சொல்ல போகிறோம்? ஆமாங்க்கா, நம்ம கஸ்டமருக்கு பாதி பேருக்கு இந்த விஷயம் தெரியாதுக்கா. அதை தெரியப்படுத்த பொருட்டு தான் இந்த வீடியோ போடுறோம்க்கா. இந்த பழைய சேலைலாம் பழைய சேலைலாம் நம்ம வாங்குறோமாக்கா நம்ம கடையில்? ஆமாங்க்கா, இந்த பழைய பட்டு சேலையெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு காசு கிடைக்கும் தெரியுமா? அப்படிங்களாக்கா? பழைய பட்டு சேலையை போட்டுட்டு நீங்கள் காசு வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை புது சேலை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படிங்களாக்கா? புது சேலையும் வருமாக்கா? ஆமாங்க்கா, நீங்கள் பழைய பட்டு சேலையை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிச்சரிகையோட விலை ஜாஸ்தியாக போயிட்டு இருக்குது. அப்படிங்களாக்கா? ஆமாம்க்கா. உங்கள் வீட்டில் இருக்காக்கா பழைய பட்டு சேலைலாம்? என் பட்டு சேலைலாம் இருக்குங்கக்கா, நான் எடுத்துகிட்டு வரேன்க்கா. அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கலான்னு பார்த்தேன்க்கா. ஆமாங்க்கா, இப்போ உமாக்கா வீட்டில் கூட அவங்க அம்மா கட்டியிருந்த சாரீ யூஸ்ஃபுல்லாகவே இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆமாங்க்கா, அந்த ஞாபகமாக ஒரு சாரீ வாங்கலாம்க்கா. ஆனால் எனக்கு தெரியாது இவ்வளோ நாள் பழைய சேலை நம்ம வாங்குறோன்ட்டு. நீங்களும் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் அம்மா சாரியை யூஸ் பண்ணாமல் தானே வச்சுருக்கீங்க? அப்படியே தான்க்கா இருக்குது பீரோவில். கிழிஞ்சிடுச்சா? இல்லைங்கக்கா, அப்படியே தான்க்கா இருக்குது புதுசா. இல்லைக்கா, கிழிஞ்சி எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல. அப்படிங்களாக்கா? ஆமாங்க்கா, நீங்கள் அந்த பட்டு சாரி எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு வாங்க. அது உங்களுக்கு புது சேலையாகவும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா காசாகவும் வாங்கிக்கலாம். சரிங்கக்கா. நான் எடுத்துக்கு இது வேஸ்ட்டாக கீழே தான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன்க்கா. இல்லைக்கா, கீழே போடாதீங்க, அதனுடைய மதிப்பு தெரியல. அப்போ நம்ம கடையில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? புது சாரி வாங்கிக்கலாம், காசும் வாங்கிக்கலாம்க்கா. ஆமாங்க்கா, பாருங்களேன் எவ்வளோ சாரி பாருங்களேன், எந்த நிலமையில் இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே பட்டு சாரி, பழைய பட்டு சாரிங்க. இந்த சாரியெல்லாம் நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு புது சாரியை எடுத்துகிட்டு இருக்காங்க. சில கஸ்டமர் கையில் காசாகவும் வாங்கிக்கிட்டாங்க. அதனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. பழைய பட்டு சேலையை தூக்கி போடாதீங்க. நம்ம ஸ்ரீ வைரம் பட்டு சென்டருக்கு எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாரியை வாங்கிக்கோங்க, இல்லை செலவுக்கு காசு வேணாலும் வாங்கிட்டு போங்க. நன்றி.